என்ன மாதிரி மிடில் கிளாஸ் பசங்களுக்கு பைக் வாங்குறது தான் மிகப்பெரிய கனவு. என்னடா இதெல்லாம் ஒரு கனவா நீங்க யோசிக்கலாம். பட் அவனுக்கு தான் தெரியும் அதோட வழி எவ்வளோ ஆழமானது. என் லைஃப்ல ஒரு இன்சிடென்ட், எமர்ஜென்சிக்கு பைக் கேட்டேன், தர முடியாதுன்னு டேரக்டா சொல்லிட்டாங்க. ஸோ அப்போல இருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ பெரிய எமர்ஜென்சினாலும் சரி பைக் யார்கிட்டையும் போய் கேட்டு நின்னது கிடையாது. ஸோ இப்போ எனக்குன்னு என் கூட நான் விருப்பப்படும் போது எடுத்து ஓட்டுறதுக்கு ஒரு பைக் என் கூட இப்போ இருக்கு. ஸோ இவன் என் ஃபீலிங்ஸ், என் சந்தோஷம், என் அழுக எல்லாத்துலேயும் என் கூடவே இருந்திருக்கான். சிம்பிளா சொல்ல போனா என் பாதி அவன் சொல்லலாம். பைக் இந்த மாதிரி பசங்களுக்கு எவ்வளோ எமோஷனான ஒரு விஷயமா. பைக் என் லைஃப்ல வரதுக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகும் நிறைய பேர் பார்த்துருக்கேன். பட் கை கால் உடஞ்சா கூட ஃபர்ஸ்ட் பைக் எங்கிறது மட்டும் அவங்க மைண்ட் செட்ல இருக்கும். யாரும் அவங்க எப்படி இருக்கானுங்க, முதல்ல உடம்பு பார்த்துட்டு ஜஸ்ட் அது மிஷின் தானே, அதை போய் ரெடி பண்ணிக்கலாம்னு நானே சொல்லியிருக்கேன். ஆனால் நான் என் பைக்ல போய் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது பைக் இஸ் நாட் அ மிஷின், அது ஒரு எமோஷனுங்கிறது. நானும் அதே தான் பண்ணேன். கீழே விழுந்து கை கால் அடிபட்டு ரத்தம் வருது, என் பைக் எங்க. ஸோ எல்லாத்துக்கும் பார்க்க இது ஒரு கிரிஞ்சா தெரியலாம், யாரும் அவன் நினைக்கலாம். பட் ஒரு சில பசங்களுக்கு அது எவ்வளோ பெரிய எமோஷனுங்கிறது சொன்னா புரியாது.